வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்டி டாக்ஸில் நம்ம ஒருத்தர் நம்ம நெத்திலந்தன் மணி சேனலில் பழைய வீடியோ கிரியா யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பழைய வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கார். என்ன அப்படின்னா, இப்போல்லாம் யோகா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி, தியானம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி 8000 10,000 அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. இவங்கெல்லாம் உண்மையாக பொய்யானு கூட தெரியாமல் பணம் கொடுத்துட்டு கற்றுட்டு வர்றாங்க. ஆனால் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட வேலை செய்யும் நிலையில் இருக்கும் மக்கள் என்ன செய்வார்கள்? உண்மை இப்போது வியாபாரமாகிவிட்டது, பொய் இலவசமாகிவிட்டது, அப்படி சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உண்மை வியாபாரமாகிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உண்மை தானே, காசு கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. பொய் இலவசமாகிவிட்டது அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. பட் சிரிப்பு தான் வருது அப்படிங்கிறாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்க அப்படின்னு புரியல. இப்போது ஒன்று நல்லா கவனிச்சுக்கங்க, எது ஒன்றும் தேடினாலோ எது ஒன்றும் கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். இந்த இந்த இயற்கையினுடைய தன்மை அது. நம்ம அதை நம்புறது இல்லைங்கிறது தான் உண்மை. இப்போது நான் சோதனை படிக்க போகும்போது பார்க்கும்பொழுது எங்கள் ஐயா என்ன சொல்லுவார்னா, ஒரு 2-3 வகுப்பு தாண்டிடும். அடிப்படை தெரிஞ்சவங்க தான் நாங்கள் படிக்க போகிற இடத்துக்கு போவோம். அப்போது அவங்களுக்கு முன்னாடியே பலன் பார்க்க தெரியும். ஒரு சில நுணுக்கங்களை சொல்லி தருவார். சொல்லி தந்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஜோசியம் சொல்ல ஆரம்பிங்க அப்படிம்பார். ப்ரொஃபஷ்னலாக ஜோசியம் சொன்னாலும் சரி, இல்லை தெரிஞ்சவங்களுக்கு சொன்னாலும் சரி, சோதிடம் சொல்ல ஆரம்பிங்க, பலன் சொல்ல ஆரம்பிங்க. வர ஐயா ஏதாவது இது பண்ணாங்கன்னா நம்ம அதுக்கு தெரியல என்ன அப்படிம்பார். அங்கே ஐயா என்ன சொல்லுவார்னா, உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு மட்டும்தாங்க ஆள் வருவாங்க அப்படிம்பாங்க. இதை ப்ராக்டிக்கலாக உங்களோட லைஃப்பில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்க. இப்போ மருத்துவம் படிக்கக்கூடிய ஆட்கள்னு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்காவது நீங்கள் கன்சல்ட் பண்ண போகிறீங்கன்னா, உங்களுடைய அறிவு ஒரு அளவுக்கு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அறிவு உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ, உங்களுக்கு என்ன செய்தி தெரியுதோ அந்த செய்திக்கு உட்பட்ட ஆட்கள் மட்டும்தான் வருவாங்க. அதற்கு மீறி இருக்கக்கூடிய ஆட்கள் வரமாட்டாங்க. இதெல்லாமா அனுபவித்தவங்களுக்கு தெரியுங்க. நான் உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சொல்கிறேன். சோதரர்களுக்கு அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறது என்னன்னு தெரியும். நமக்கு எவ்வளோ வித்தை தெரியுமோ அந்த வித்தை தெரிஞ்ச அதுக்கு சந்தேகம் கேட்குறதுக்கு தான் ஆலையிலே உள்ளே வருவாங்க. அப்போது இங்கே என்ன நமக்கு வந்து தேவையோ, என்னால் என்ன இயலுமோ அதற்குண்டான ஆட்கள் என்னை சார்ந்து வருவாங்க. அதே போல் எனக்கு என்ன தேவையோ அதை ஆத்மார்த்தமாக நான் நினைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக ஒன்றா அது எங்கிட்ட வரும், இல்லை நான் தேடி அதுக்கிட்ட போயிடுவேன். இந்த இயற்கையினுடைய கட்டமைப்பே அந்த மாதிரி தான். நாம் தான் அதை நம்புறதில்லை, நாம் தான் அதை வந்து பயன்படுத்திக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போது நான் எந்த இடத்துக்கும் போய் காசு பெருசாக எந்த செலவும் பண்ணிக்கல. ஒரு சில இடங்களில் செலவு பண்ணேன்னு பாருங்களேன். ஊர் சுற்றுறதுக்கு செலவு பண்ணோம். 1-2 இடத்துல வந்து காசு கொடுத்துருக்கேன். பெருசாலாம் நான் எந்த விதமான காசு இழப்பு அப்படிங்கிறது ஒன்றும் எனக்கு ஏற்படவே இல்லை. தவிர நான் அதை இழப்பாக பார்த்ததில்லை. இருந்தாலும் கூட அந்த அறிவு வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது, இன்னும் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் ஒரு சந்தேகம் இருக்கும்போது நானே உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், ஒரு சந்தேகம் இருக்கும்போது, சாமி எனக்கு தெரியல, இதுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது, இதுக்கு எனக்கு விடை தெரியல, பேசாமல் இருப்பேன். ஒரு சில நேரங்களில் அப்போவே அதற்குண்டான விடை அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சில நேரங்களில் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு ஒரு விடை அப்படிங்கிறது கிடைக்கும். அது அப்போவே கிடச்சிருக்கலாம். ஆனால் அது ரிசீவ் பண்ணுற அளவுக்கு என்னுடைய கெப்பாசிட்டி அந்த நேரத்தில் இல்லாமல் இருக்கும். அப்போ அவங்க வேறு ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நமக்கு அந்த வழியில் அதை சொல்கிறதுக்கு முற்படுவாங்க, சொல்லிடுவாங்க. அதிகபட்சம் ஒரு 2 நாளைக்குள்ளே நமக்கு அந்த விடை கிடச்சிரும். அப்போது கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தான் இயேசுபிரான் என்ன சொன்னார், தட்டுங்கள் திறக்கப்படும். நீ கேட்டால் உனக்கு கிடைக்கும். கேட்கணும்ல. இப்போது உண்மை காசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ காசு கொடுத்து போகிறதில்ல என்ன, உண்மை தானே அது. காசு கொடுத்து போனால் என்ன, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட இல்லாமல் கஷ்டப்படுறான், போக முடியாது. ப்ராக்டிக்கலான விஷயங்க, போக முடியாது, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இது இன்றைக்கி உலகத்தினுடைய நிதர்சனம். இது இன்றைக்கின்னு இல்லை, என்றைக்குமே. ஏன்னா சித்தபெருமக்களினுடைய நூட்களில் எழுதுகிறாங்கல்ல, மெய்ஞானி பொய்ஞானி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொய்ஞானி அப்படிங்கிறவங்க காலகாலமாக இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது உண்மை காசாகி விட்டதுன்னா அது முன்னாடி ஸ்டேட்மெண்ட்டில் அவரே சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் சொல்கிறது உண்மையானே தெரியல அப்படின்னு. இதிலிருந்து என்னென்னா, மனுஷன் பூரா அது ஆணோ பொண்ணோ எனக்கு தெரியல, பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. அவங்க போட்ட ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே 1008 கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது. ஏன் நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன்னா, சில நேரங்களில் இந்த மாதிரி நானாயிருவேன். முன்ன ஒரு மாதிரி பேசிட்டு பின்ன நானே அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்குவேன். பேசாம டேய் அது அப்படி சொன்னியா, இப்போ இப்படி சொல்கிறிய, அது தப்பு தானேன்னு. இன்றைக்கி அந்த மாற்றம் வராமத அளவுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிற அளவுக்கு வந்துட்டேன்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் உண்டு. முன்ன ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்க, அதுக்கு அப்படியே கான்ட்ரடிக்ட் ஆகிற மாதிரி அடுத்த 2 வார்த்தை விட்டு 3வது வார்த்தை பேசுவாங்க. அது அவங்களுக்கே தெரியாது தான் அப்படி தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி. கரெக்டாக இப்போ சுட்டி காட்டி பிடிக்கிறவன் பிடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், சிக்கிடுவோம். போலீஸ்காரங்க இன்ட்ரகேஷன் ஆக்சுவல் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நீங்கள் எதையும் எங்கேயும் தேடி போகணுன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் கேட்டால் கிடைக்கும், இவ்வளோதான் மேட்ரு. கேட்டால் அதற்குண்டான விடை கிடைத்தே தீரும். காசு பணம் செலவு பண்ணணுன்னு அவசியம் இல்லை.
காடு மலை ஏறி போகணுன்னு அவசியம் இல்லை, ஊர் ஊராக சுற்றணுன்னு அவசியம் இல்லை, கோயில் கோயிலாக ஏறி இறங்கணுன்னு அவசியம் இல்லை, குளங்குளமாக குதிக்கணும்னு அவசியம் இல்லை, கிணத்துல தண்ணி மோந்து மோந்து ஊற்றுறதுல இன்றைக்கெல்லாம் பம்பு செட் ஆகி போச்சு. எதுவுமே தேவையில்லை. கேட்டால் கிடைக்கும். ஆத்மார்த்தமாக முழு நம்பிக்கையோடு கேட்கணும். சாமி எனக்கு இது தெரியல, இதற்குண்டா எனக்கு விடை வேணும், இதுபோல் இந்த நோக்கத்தை நாடி நான் வந்து செல்லணும்னு விருப்பப்படுறேன். இந்த உலக வாழ்வு எனக்கு வந்து ஒரு இன்பமாக தான் இருக்குது. நான் இல்லைன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் பொய் சொன்னனாலும் உனக்கு நல்லா தெரியும் நான் பொய் தான் சொல்கிறேன்னு. உங்கள்கிட்டையாவது நான் உண்மையாக நேர்மையாக நடந்துக்கிறேன். எனக்கு இந்த உலக வாழ்க்கை இன்பமாக தான் இருக்குது. ஆனால் இது நிலையில்லாததுன்னு சொல்கிறாங்க. சிந்திச்சு பார்த்தேன், ஆமான்னு தான் தெரியுது. அறிவுக்கு எட்டுது, மனசுக்கு எட்டலை. என்னை கொஞ்சம் நல்லபடியாக வழி நடத்தி கூப்பிட்டு போ. இந்த பிறவா நெறி அப்படிங்கிறது ஒன்று இருக்குதுன்னு தெரியுது. துன்பமாக இருக்குது, கடினமாக இருக்குது அந்த இடத்துல பயணிக்கிறதுக்கு. இந்த உலக வாழ்வை நீ இன்னும் ஒரு போட்டு பாடாப்படுத்துது. என்னை காப்பாற்று, என்னை கூப்பிட்டு போ. சொல்லுங்களேன், ஏன் கேளுங்களேன், கேட்டு தான் பாருங்களேன், முயற்சி செஞ்சு தான் பாருங்களேன். ஏன் குருமார்கள்ட்ட போய் 5000 10,000 கொடுக்கணும், 8000 10,000 கொடுக்கணும்னு அப்புறம் புலம்பாட்டி இதை செஞ்சு பாருங்களேன். நீங்களே இருந்த இடத்துலையே வீட்லேயே இருந்துட்டு சாமி கும்பிடும்போதோ இல்லை அப்படியே பொறுமையாக உட்காந்துட்டு மனசை அப்படியே அமைதிப்படுத்திட்டு கேளுங்களேன். நமக்கு உடனே வந்து டொயிங்கன்னு காதில் யாராவது ஒருத்தர் பேசிடணும், இல்லை யாராவது ஒருத்தர் பிடிக்க ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணிடணும், உடனே நடந்துட்டால் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா? நம்ம அந்த தகுதியை வளர்த்திக்கிட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவங்களின் மூலமாக நம்மளுடைய வளர்ச்சி இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறது இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் டைம் பிடிக்கும். நான் வேலை செய்யணும், மெனக்கெடணும், எனக்கு வேர்க்கும், வேர்த்தா அப்புறம் ஸ்கின் அலர்ஜி வந்துருச்சுன்னு என்ன பண்ணுறது இல்லைங்களா? நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால் கேட்டால் கிடைக்கும். மேட்ரு இவ்வளோதான். இதே பாருங்களேன், இதில் ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்போ நம்மளுடைய என்டி டாக்ஸ் ஆகட்டும், நித்திலம் தண்டமணி சேனல் ஆகட்டும், நம்ம பேசாத பார்க்காத டாப்பிக்கே கிடையாது ஆன்மீகம் சம்மந்தமாக இல்லைங்களா? நான் உங்களுக்கு சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் பயிற்சி பண்ணுறேன். புதுசாலாம் ஒன்றும் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதையும் நான் ஓப்பனாக நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இதுதான் நிதர்சனம் சரிங்களா? நான் இது நாள் வரைக்கும் ஒரு நாளும் உங்கள்கிட்ட எதுவும் காசு ஒன்றும் வாங்கினதும் இல்லை, கேட்டதும் இல்லை. இருந்தாலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கீழே அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்து தான் வச்சுருக்கேன். அதெல்லாம் உண்மை தான். முடிஞ்சது சப்போர்ட் பண்ணுங்கள், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. வரலட்சுமி ஏன் வேண்டாம்னு சொல்லாட்டி நம்ம வண்டி இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போது இதே நானே கொஞ்ச நாள் அப்படியே வண்டி ஓட்டிட்டு சரிங்களா, சட்டை துணி இந்த மாதிரி போடாமல் கொஞ்சம் சட்டை துணியை வந்து எனக்கு ஏற்ற மாதிரி தினுசாக மாற்றிக்கிட்டு ஒரு பட்டையை போட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மாதிரி டிசைனாக என்னுடைய உருவத்தை மாற்றிக்கிட்டு முன்னாடி வந்து அடைமொழி சரிங்களா, சித்தரோ இல்லை குருஜியோ அந்த மாதிரி ஏதோ ஒரு அடைமொழியை முன்னாடி வச்சுக்கிட்டு சத்குரு வச்சுக்குவோமா, அது கொஞ்சம் இன்றைக்கி ட்ரெண்டாக போய்கிட்டு இல்லையா, ஏதோ ஒன்று வச்சுக்கோமே, எல்லாம் பேர் இருக்கு இல்லையா, ரிஷி முனி என்ன வேணாலும் வச்சுக்கலாங்க. முன்னாடியே பின்னாடி ஏதோ ஒரு இடத்துல அடைமொழியை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வகுப்புகள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம். விளம்பரத்துக்கு நான் தொகையை வந்து போடுறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 8000 10,000 நம்ம பெரிய ஆள் ஐட்டம் இல்லை, ஒரு 5 வருஷமாக யூடியூப்பில் இருக்கும். 20,000 போட்டு வைப்போமே, என்ன இருப்போது காசாக வேணுமா, போட போகிறது இல்லை, சும்மா சொல்கிறது தானே, போட்டு வைப்போம். 50,000 வச்சுக்குவோம், சும்மா போடுவோம். ஒரு 50,000 போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீயும் இப்படி ஆயிட்டியாடா, நீயும் உன்னே நான் இப்படி நம்பலையே, அப்படி ஒரு 100 கமெண்ட் வரும். இல்லைன்னு சொல்கிறக்கில்ல, அப்படி ஒரு 100 கமெண்ட் வரும். இருந்தாலும் நான் அதை எதையுமே கண்டுக்காமல் தினமும் வீடியோவில் வந்து இது அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்படி இப்படின்னு நான் பயங்கரமாக ஒரு பேசி இந்த பயிற்சி இதை மாதிரி இந்த மூச்சு பயிற்சி இப்படி, இந்த யோக பயிற்சி இப்படி, இந்த தியான பயிற்சி இப்படி, இதை பண்ணுனா நீ காற்றுல பறக்கலாம், தண்ணியில் நடக்கலாம், நெருப்புக்குள்ளே பூரலாம், நான் 1000 பேசுனேன்னு வச்சுக்கங்க. தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன். ஒரு 10 வீடியோ, 20 வீடியோ, 30 வீடியோ, ஒரு 50 வீடியோ, ஒரு வீடியோவிலேருந்து ஒரு 10-20 வீடியோ வரைக்கும் என்னை குறை சொல்லுவீங்களா? அப்புறம் போர் அடிச்சு போயிடும் உங்களுக்கு. ஏன்னா நான் உங்கள் மேலே அட்டென்ஷன் கொடுக்குறதே இல்லை. நான் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருக்கேன், தொடர்ந்து நான் பண்ணுறது பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களை நான் ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை. இப்போ உங்களுடைய கவனம் என்ன ஆகும்னா என் பக்கம் திரும்பிடும். நீங்கள் எங்கள் மேலே எதிர்த்து திரும்பியிருந்தீங்க இல்லையா, அந்த கவனம் என்னை சார்ந்து திரும்பிடும். திட்டுனது வந்து ஒருவேளை அவன் சொன்னது உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுவேன், ஒரு 10 20 25 வீடியோக்கு அப்புறம் அந்த கிளாஸ் நடந்த மாதிரியும் நடந்திருக்கலுமா இருக்கும், நடந்த மாதிரியும் நமக்கு இன்னும் ஒரு 50,000 கட்டியிருப்பாங்களா இருக்கும் இல்லையா, நடந்த மாதிரியும் ஒரு 10-20 கமெண்ட்டை போட்டு விடு. குருஜி சூப்பர், குருஜி இந்த மாதிரி இது பயங்கரமாக இது நடந்துருச்சு, என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது, அது நடந்தது, பக்கத்து அண்டத்துக்கு போயிட்டு வந்தேன், என்னுடைய முந்தைய பிறவியெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போட வைப்பேன் நானே சரிங்களா. இல்லை நேர்மையாக அப்படி போடுற ஆட்களும் உண்டு. ஏன்னா வர மாதிரி உண்டான செட்டப்பெல்லாம் அமைச்சிடலாம். 50,000 வாங்குறமாம ஒரு செட்டப் அமைக்க முடியாதா சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் அப்படி உண்டு பண்ணுறோன்னு வச்சுக்குவோம். ஒரு 10-50 வீடியோ தாண்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி கமெண்ட்டை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நானே இதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன்.
ஒரு கட்டத்தில் என்னடா அது இவன் சொல்கிறது நிஜம்தானா, இவனை போய் தப்பாக வேறு பேசிட்டுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசனை. இன்னொரு 10-20 வீடியோ வரைக்கும் யோசிப்பீங்க. பிறகு கண்டிப்பாக நீங்கள் வந்துடுவீங்க. 100 வீடியோ போடுறதுக்குள்ளே அப்படின்னா என்ன, ஒரு 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 3-4 மாதங்க. ஒரு நாளைக்கு 30, ஒரு மாதத்துக்கு 30 நாளா? நம்ம தினமும் சராசரி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவா நித்திலன் தண்டவாணி சேனல்லையும் போட்டு என்டி டாக்ஸ்லையும் போட்டோம்னு வச்சுக்கோங்க, 3 மாதம், ஒரு 90 நாள் தான். சரிங்களா? அவ்வளோதான். நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட வந்தே தருவீங்க. ஸோ அதிகபட்சம் உங்கள்கிட்ட நீங்கள் வந்து என்கிட்ட கன்வெர்ட் ஆகிறதுக்கு எனக்கு தேவைப்படக்கூடியது 3 மாதம். ஒரு வருஷமே வச்சுக்கோங்க. 3 மாதத்தில் ரெடி ஆயிரும். ஒரு வருஷமே வச்சுக்கோங்க. அப்படின்னா இப்போ நான் உண்மையா பொய்யாங்கிறதுக்கு உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டே இருக்காது. நீங்களே நம்பிடுவீங்க நான் உண்மை தான் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்னை கொண்டு போய் அந்த இடத்துல யார் வைக்கிறா, நீங்களே வச்சுருவீங்க. நான் ஒன்றுமே பண்ணலை, நான் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கேன், அவ்வளோ மட்டும்தான். நீங்கள் எனக்குன்னு ஒரு இடத்த கொடுத்து, நீங்கள் எனக்குன்னு ஒரு உருவத்தை கொடுத்து, நீங்கள் எனக்குன்னு ஒரு தன்மையை கொடுத்து, அதெல்லாம் யாருனால நடக்கிறது? உங்கள் மனசுனால உங்களுக்குள்ளே நடக்கிறது. நீங்களாகவே எல்லாத்தையும் ஒன்று உண்டு பண்ணி, நீங்களாகவே இவங்க இப்படி தான் யா அப்படின்னு சொல்லி, இவர் இமாலயாசிலிருந்து வந்தாருங்க, உங்களுக்கு தெரியாதா, நம்மை காப்பாற்ற வந்த கல்கி பகவான் பேசுவாங்க நிறைய பேர். அப்படியெல்லாம் சொல்லி நம்மளை தூக்கி வச்சுருவாங்க. சரிங்களா? இது நடக்கும். ஏன்னா இப்படி நிறைய இத்தனை வருஷத்தில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையுமே. 3 மாதம்தான். எது பேசுது? அந்த 50,000 ரூபாயும், அந்த பேருக்கு முன் பின் இருக்கக்கூடிய அடைமொழியும், என்னுடைய வெளித்தோற்றமும், நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் செய்கிறத தான் செய்வேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வைராக்கியம் இருக்கு பாருங்க, அதுவும் அந்த விளம்பரப்படுத்தக்கூடிய விதம் இருக்கு பாருங்க, உங்களை மாற்றிடும். அதுக்கு மீறி நீங்கள் என்னை சந்தேகமே விட மாட்டீங்க. 10 பேர் என்னை குறை சொல்லுவான், அவனுக்கும் அதே 90 நாள் தான். அவன் திருப்பி அந்த குறை சொல்ல ஆரம்பிச்சதுலேருந்து 90 நாள் தான் திருப்பி என்கிட்ட வந்துடுவான். இது நடக்கும். ஏன் போய் எதுக்கு இதை நான் பண்ணணும்னு முற்பட்டேன்னா பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களே? இது நான் இல்லைங்க, நீங்களே முயற்சி பண்ணி பாருங்கள், தாராளமாக நடக்கும். இது எதுக்கு வேணாலும் முயற்சி பண்ணலாம். சரிங்களா? ஒருத்தருடைய குணாதிசயத்தை மாற்றுறதுக்கு அப்படிங்கிறது தாராளமாக இதை எப்படி வேணாலும் முயற்சி பண்ணலாம். அணுகக்கூடிய அந்த முறை விதம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். அப்போது அதுக்கப்புறம் அப்படியே புளிப்ப ஆரம்பிச்சுட்டு நம்மளே ஒரு 4 யூடியூபுக்கோ ஒரு 4 நியூஸ் சேனலுக்கோ காசை கொடுத்து, நீ ஒரு 4 பேர் 4 நாள் நல்லதாக பேசியா, நீ ஒரு 4 நாள் நம்மளை மோசமாக பேசியா அப்படின்னு சொல்லி நாமளே சொல்லி ஒரு ப்ராப்புலாரிட்டி தேட வேண்டியது தானே. உங்கள் கண்ணில் நான் பட்டுக்கிட்டே இருப்பேங்க. இதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் க்ரியேட்டிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் டிமாண்டும்பாங்க மார்க்கெட்டிங்கில். சரிங்களா? இப்போ ஒரு பொட்டி கடைக்கு போவீங்க, மேலே பூரா அந்த விளம்பரம் இது ஒட்டியிருப்பாங்க, ஆனால் பொருள் அவங்ககிட்ட இருக்காது. இது என்னதுன்னா உங்களை கேட்டே இருப்பான். ஒரு மாதத்துக்கு கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும், 10 நாள் உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் கேட்பீங்க, அவன்கிட்ட பொருள் இருக்காது. அவனை டெம்ப்ட்டில் நிற்க வச்சு அதுக்கப்புறம் பொருள் கொடுப்பான். நீங்கள் அது என்ன ஏதுன்னு கூட யோசிக்காமல் மலமலான்னு பொருள் வாங்குவீங்க. 1ங்கிறது 2 தடவை 3 தடவை ஆஃபராக கொடுப்பானுங்க. அப்படி இப்படி நல்லா போட்டு உங்களை இது பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அடுத்து 10-20 நாள் நீங்கள் அந்த பொருளுக்கு அடிக்ட், நீங்களாக வாலண்டியராக போய் அந்த பொருளை கேட்பீங்க. அதுக்கு மேலே அவன் மார்க்கெட்டிங்க்கு விளம்பரம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி அவன் ட்ராப்பில் விழுந்துட்டீங்க. ஸோ இந்த நிலையை யார் கிரியேட் பண்ணா? நான் வந்து கடையை மட்டும்தான் விரித்தேன். அந்த கடை இப்படி தான், அந்த கடை அப்படியாக்கும் இப்படியாக்கும், இந்த கதையெல்லாம் யார் கட்டினது? நீங்கள் தான். நான் ஒன்றுமே பண்ண வேண்டாம், நான் பேசாமல் உட்காந்துட்டேன்னா போதும். நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நான் அப்படியே சிரிச்சுட்டு அவன் 10 டே இருந்துட்டேன்னா போதும். பேசி எனக்கு என்ன, நீ தானே பேசுகிறேன்னு நான் பேசாமல் இருந்துட்டேன்னா போதும். இதுதான் இன்றைக்கி இல்லை, காலங்காலமாக பொய்ஞானின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உண்டான இலக்கணம் இது தான். இவங்ககிட்ட தான் உண்மையாலுமே கூட்டம் கூடும். ஏன்? அறியாமையின் காரணமாக. இந்த அறியாமை எப்படி வந்தது? நான் கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை என் மேலே முதல்ல எனக்கு இல்லை. நான் நம்புகிறேன், என்னுடைய குரு மேலேயும் என்னுடைய தெய்வத்து மேலேயுமே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் நான் யாரை தேடி போகிறேன்? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஒரு குரு வேணும், எனக்கு ஒரு தெய்வத்தை வழிபடுறதுக்கு உண்டான வழி வேணும்னு தேடிட்டு போகிறேன். அதை நான் கேட்டாலே கிடைக்குமே. ஏன்னா இந்த இயற்கை அப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் இதை சொன்னால் நம்ம யாரும் கேட்க மாட்டோம். இதே விஷயத்த காசு கொடுத்து சொன்னால் கேட்பேன். ஏன்? காசு கொடுத்துட்டோங்கிறதுக்காகவாவது புத்தி கேட்க வைக்கும். இது இன்றைக்கி நிறைய பேர் புரிஞ்சுக்கிறவங்க காசு பண்ணிக்கிறாங்க. அவரவருக்கு தேவை மாறுது. ஒரு சிலர் வந்து உடல் தேவை, ஒரு சிலருக்கு புகழ் தேவை, ஒரு சிலருக்கு காசு தேவை. ஸோ அது குருங்கிற பேரில் அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி வெகுளியாக போய் சீக்கிரவங்கள்ட்ட இது பண்ணிக்கிறது. வெகுளியெல்லாம் கிடையாது. இல்லை என்னது போய் வெகுளியா? அது அறியாமையில் இருக்கவன் வெகுளி கிடையாது, அவன் முட்டாள். தன்னுடைய அறிவை வளர்த்தி கொள்ளாதவன் கையால் ஆகாதவன் அர்த்தம். ஏன்னா நான் வேலை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு தானே நீ வேலை செஞ்சு வச்சுருக்கல, அது என்னென்னு எனக்கு கொடுன்ட்டு நான் போகிறேன். ஸோ அது காசு கொடுத்தா என்ன தப்பு? போங்க, அங்கே வர்றதை அனுபவிங்க, வேறு என்ன சொல்ல இல்லை. ஸோ அதனால் புலம்புறதுனாலையோ இந்த சிரிப்பு தாங்க வருது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா அது நம்மளோட இயலாமை நம்ம வெளியே பேசிக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை.
நானும் இந்த மாதிரி ஒரு இதில் ஏமாந்துட்டேன்னு சொல்லாமல் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இது எல்லாமே. ஸோ அதனால் கேட்டால் கிடைக்கும், பொறுமையாக இருக்கணும், நம்பணும், 100% நம்பணும். குருவை நம்புகிறேன், நான் யாராவது ஒருத்தர் குருவராக எடுத்துக்கிட்டேன்னா பெரியவர்களை, சரியான குரு, இன்றைக்கி அப்படியெல்லாம் யாரும் இல்லை. ரிஷிகளோ முனிவர்களோ சித்தர்களோ ஞானியர்களையோ தெய்வத்தையே குருவாக எடுத்துக்கலாம். அப்படி முதிர்ந்த நிலையில் உள்ளவர்களை குருவாக எடுத்துக்கிட்டு அவங்கள நம்பணும், கேட்கணும், ஆத்மார்த்தமாக கேட்கணும், நம்பணும், உங்களுடைய அர்ப்பணிப்பை நீங்கள் காட்டணும். இல்லை சும்மா நான் கேட்டேங்க ஒன்றும் நடக்கலைங்க, நீங்கள் கேட்டோன்னு அப்படியே கொண்டு வந்து கொடுத்து அப்படியே இது பண்ணிடுவாங்களா? அப்போ உங்களுடைய டெடிகேஷன், அர்ப்பணிப்பை காட்டணும் இல்லை, ஈடுபாடு இருக்குது, ஆமாம் நான் எவ்வளோ துன்பம் வந்தாலும் நான் எனக்கு வேணுங்கிறத நான் நிற்பேன்னு காட்டணும் இல்லை, காட்டினா கிடைக்கும். ஸோ ஏன்னா வேலை செய்கிற இடத்துல இன்க்ரிமெண்ட் ஒரு 2000 ரூபா இன்க்ரிமெண்ட் வாங்குறதுக்கு நான் இவ்வளோ பண்ணணும் 1 வருஷத்துக்கு இல்லையா? எத்தனை பேர்த்துக்கு சால்ரா தட்ட வேண்டியது இருக்குது. பிறவா நெறி கிடைக்கிறதுக்கு நம்பிக்கையோடையும் அர்ப்பணிப்போடையும் இருப்பதற்கு சந்தேகம். கேட்டேன் கொடுக்கல, என்ன சாமி அப்படிங்கிற நம்ம, என்ன குரு அப்படிங்கிற நம்ம இல்லை. அப்படி தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது. ஸோ அதனால் அப்படியெல்லாம் அது விருப்பந்தாங்க, உங்களுக்கு யாரை வேணாலும் நீங்கள் தேடி போங்க, பயன் இருக்கோ இல்லையோ அது உங்களுடைய இதை பொறுத்தது. எங்கேயும் போகாமல் இருந்த இடத்துலேருந்தே எல்லாத்தையும் சாதிக்க முடியுங்கிறதுக்கும் ஒரு வழி இருக்குது. எது உங்களுக்கு தோதுபடுதோ அதை நம்ம பயன்படுத்திக்க வேண்டியது தான், அவ்வளோதான். என்னங்கிறீங்க? ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான செய்தி. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இருந்தீர்கள். நான் உங்களிடத்தில் நன்றி.